ஆண்டவர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே சீயோன் எழுப்புதல் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மன்னா யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அல்லேலூயா. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆம் பிரியமானவர்களே, மனுஷனுடைய கோபம் இன்றைக்கு பல நேரத்தில் நம்முடைய கோபத்தை நமக்கு அடக்க தெரியல. இன்னைக்கு பல நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய ப்ரெஷர் அதிகமாகி கோபம் அதிகமாகிடுது இல்லையா? நம்முடைய கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்முடைய கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதான் நம்முடைய சரீரத்துக்கும் அது ரொம்ப நல்லதாக இருக்குது. அதே போல் ஆவிக்குரிய ரீதியிலையும் நம்முடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது தான் நம்ம ஆண்டவரோடு இன்னும் அதிகமாக சேர முடியும். இன்னைக்கு பல நேரத்தில் நல்ல ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க, பேசுவாங்க, ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் கோவப்படுவாங்க. சின்ன சின்ன விஷயத்தில் கோவப்பட்டு பாவம் செய்து கொண்டிருப்பாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா? அன்கண்ட்ரோல்டு ஆங்கர், கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? அவருடைய வாழ்க்கையில எவ்வளோ பேர் அவருக்கு விரோதமா பல கேள்விகளை கேட்குறாங்க இல்லையா? அவருக்கு விரோதமா பல காரியத்தை செய்யறாங்க. பாருங்க, சீஷர்கள்ல 12 பேர்ல ஒருத்தர் யூதாஸ் காரியத். இவன் காட்டி கொடுக்க போனான்னு சொல்லி தெரியும், ஆனாலும் ஆண்டவர் ஒருபோதும் அவரிடத்துல கோவப்படலை. இன்னைக்கு நீங்களும் நானும் இருந்தா நம்முடைய முக நாடி என்ன செஞ்சிருக்கோம்? வேறுபட்டிருக்கோம். நீ ஒரு நாள் என்னை காட்டி கொடுக்க போறடா, எனக்கு நல்லா தெரியும், உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், உன்னையெல்லாம் போய் நான் அதாவது எல்லாத்துலேயும் பிரதானமான நான் வைக்கிறேன் பாருன்னு சொல்லி அவனை கடைசியில் வைப்போம், அவனை ஓரங்கட்டுவோம், அவனை தவறாக பேசியிருப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலைங்க. ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். 12 சீஷர்லையும் அவனுக்கு ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்தார். அவன் மேலே ஒரு தப்பான ஒப்பீனியன் ஆண்டவருக்குள்ளே இருந்தாலும் அவன் மேலே கோவப்படலை. கடைசியாக அவன் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கும் போது கூட அவன் வந்து அவன் முத்தம் கொடுக்குற வரைக்கும் இயேசு கிறிஸ்து அமைதியாக இருந்தார். ஆண்டவருக்கு தெரியும் அவன் தான் காட்டி கொடுக்க போறான்னு சொல்லி தெரியும் இல்லையா? நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் தெரியும்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? யூதாஸ் காரியத்தை நெல்லு, நீ என்ன செய்ய போற எனக்கு நல்லா தெரியும், நிறுத்து, நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய சொல்லியிருப்போம். ஆனால் அவர் அப்படி செய்யலைங்க. அந்த நேரத்தில் கூட அவர் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய சீஷன் வந்து பக்கத்தில் வந்து முத்தம் கொடுத்து இவன் தான் சொல்லி இவர் தான் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்குற வரைக்கும் அவர் அமைதியாக இருந்தார், கோவப்படாமல் இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு வழிகாட்டி. எந்த காரியத்திலையும் தேவையில்லாமல் கோவப்படாதீங்க. உங்கள் வேலையில் கோவப்படாதீங்க. உங்களுடைய குடும்பத்தில், பிள்ளைகளிடத்துல, உங்களுக்கு மேலே இருக்க ஆட்களத்தில், உங்கள் கீழே இருக்க ஆட்களத்தில் கோவப்படாதீங்க. கோபம் என்பது ஒரு மனுஷனை அழிச்சிடும். இன்னைக்கு கோவப்பட்டு தான் இன்னைக்கு நிறைய பேர் சரீரத்தில் வியாதியாக இருக்குது. கோவப்படாதீங்க. கோவப்படும் போது உங்கள் மனநிலை மாறும். கோவப்படும் போது உங்கள் வார்த்தைகள் மாறும். கோவப்படும் போது உங்களுடைய மூளையினுடைய செயல்பாடு மாறும். கோவப்படும் போது உங்கள் ரத்தத்தினுடைய செயல்பாடு மாறும். கோவப்படும் போது உங்கள் ஆவியினுடைய செயல்பாடு மாறும். கோவப்படும் போது உங்கள் ஆத்மாவுடைய செயல்பாடு மாறும். அப்போது கோவப்படும் போது எல்லாமே மாறுது. அப்படின்னும் போது நம்ம கோவப்படக்கூடாது. கோவப்படாமல் கண்ட்ரோல் பண்ணி பாருங்க. கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. எந்தெந்த காரியத்துக்கு கோவப்படணுமோ அது கோவப்படணும். பிள்ளைங்க சரியா படிக்கலையா? வேதம் சொல்லுது, பிரம்பை கையால் எடுக்காதவே தன் பிள்ளை என்ன செய்யறான்? பகைக்கிறான்னு சொல்லுது. அந்த நேரத்தில் நான் கோவப்பட மாட்டேன், அவன் பரவாயில்ல படிக்கலனாலும் பரவாயில்லன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்ககிட்ட தான் கேட்பார். பிள்ளைய நீ சரியா வளர்க்கலையே, அவனை அடிக்கலையே, அவனை திருத்தலையே அப்படி உங்ககிட்ட கேட்பார். அதனால பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யுங்க? அடித்து என்ன செய்யுங்க? வளர்க்க பாருங்க. உங்கள் பிள்ளைகளை எந்தெந்த நேரத்தில் அடிக்கணுமோ அடிக்கிறது தப்பு இல்லை, வேதமே சொல்லுது இல்லையா? இன்னைக்கு ரொம்ப செல்லம், வீட்டில் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, கேட்டதெல்லாம் செய்கிறீங்க. எந்தெந்த காரியத்தில் நோ சொல்லணுமோ அந்தந்த காரியத்தில் நோ சொல்லி பழகு. இந்த காரியங்களுக்கெல்லாம் கோவப்படலாம். உங்களுக்கு விரோதமாக வருகிற பாவங்கள், அதுக்கு கோவப்படலாம். இயேசு கிறிஸ்து அப்படி தானே செய்தாரு. சபையில் என்ன செய்தாங்க? கல்லர் கொகை ஆக்கும்படியாக பல விற்கிற பொருள்லாம் கொண்டு வந்து சபையில் விற்றாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? சாட்டை எடுத்து எல்லாரும் என்ன செய்தார்? அடிச்சார், விளாசினார், எல்லாத்தையும் தலைகீழா பண்ணார். என் ஆலயத்தை ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கோவப்பட்டார்.
ஆண்டவர். அந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு கோவப்படுறது தவறே இல்லை. கண்ணு முன்னாடி ஒரு தவறான காரியம் நடக்குதா, கோவப்பட்டு அதை கடிந்து கொள்றது தவறே இல்லை. எனக்கு அருமை. ஆனால் தேவையில்லாத கோவப்படாது. இன்னைக்கு அதுக்கெல்லாம் கோவப்படுறது இல்லை. இன்னைக்கு நல்ல காரியத்துக்கெல்லாம் கோவப்படுறோம். நல்ல காரியத்தெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம், அதுக்கெல்லாம் கோவப்படாமல் விட்டுருவோம். ஆனால் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கும் இல்லையா, யாரோ பண்ண காரியத்துக்கு கோவப்பட்டுக்கிட்டு, யாரோ பண்ண காரியத்துக்கு நம்ம கோவப்பட்டுக்கிட்டு என்ன செய்யறோம், பல நேரத்தில் நம்மளை நாமே அழித்து கொண்டிருக்கோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியும். நீ கோபப்பட்டு கர்த்தருடைய நீதியை நடத்தணும்னா நடக்க முடியாது. உங்கள் கோபம் உங்களை தான் என்ன செய்யணும், கெடுத்து போடும். உங்கள் கோபம் உங்கள் சரீரத்தை கெடுத்து போடும். உங்கள் கோபம் உங்கள் சிந்தையை கெடுத்து போடும். உங்கள் கோபம் உங்கள் எதிர்காலத்தை கெடுத்து போடும். ஆகவே கோபப்படுறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி பாருங்க. யூடியூப்லலாம் பாருங்க, எவ்வளோ பேர் இந்த கோபத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஆண்டவருடைய அதாவது பரிசுத்தவான்கள் நிறைய பேர் எப்படி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நிறைய காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய யூடியூப்லேயே ஆண்டவருடைய வார்த்தையை நான் ஒரு நாள் கொடுத்துருக்கிறேன். கோவப்படக்கூடாது, கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது, ஹவு டு கண்ட்ரோல் யுவர் ஆங்கர் அப்படின்னு சொல்லி நம்முடைய யூடியூப்லேயே ஒரு அழகான ஒரு செய்தியும் இருக்குது. அதையும் நீங்கள் கேட்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சார். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். அதிகமாக கோவப்படாதீங்க, கர்த்தருடைய சமூகத்தில் இருங்க, நிதானமாக இருங்க, சாந்தமாக இருங்க, சமாதானமாக இருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணலாம், சொல்லலாம். நம்முடைய சபை 3 ரோட்டில் சேலம் பட்டணத்தில் இருக்குது. சனிக்கிழமையில் உபவாச ஜெபமும் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைகள் உடைய நேரங்களும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து எங்கே சபை இருக்குதுன்ற மேப்பும் நாங்கள் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து ஆலயத்துக்கு வாருங்கள். சத்தியத்தை சத்தியமாக இருந்து கொள்ளலாம், சந்தோஷமாக விடுதலை ஆராதிக்கலாம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a nice day. Bye.